ඉතාමත් ළඟයි. சமீபமாயிருக்கு. இப்ப கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கு. වහන්සේගේ ඉතාමත් ළඟයි. எனவே அந்த வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். වහන්සේගේකට අපි ලෑස්ති වෙන්න. எத்தனை பேர் இருக்கிறோம்ன்றது பிரச்சனையே கிடையாது. කී දෙනෙක් ඉන්නවද කියන එක ප්‍රශ්නයක්. இருக்கிறவர்கள் ஆயத்தமாயிருக்கு. ඉන්න අය ලෑස්ති වෙලා ඉන්නවා. ஏனென்றால் மணவாளன் சபைக்காய் வருகிறார். යේසුස් වහන්සේ සභාවෙන් அவருடைய மணவாட்டிக்காய் வருகிறார். සභාවෙන් වෙන්නේ. உன்மான்சுக்கு மணாலிய வேணுங்கணும். எனவே இந்த நேரத்தில் நானும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். මම දෙවියන් වහන්සේට ස්තුති කරනවා. ஏன் என்று சொன்னால் ஐயோ நேற்றைய ராத்திரி எனக்கு தூக்கம் இல்லை. ඊයේ රෑ මට නිින්ද கிட்டத்தட்ட 3 மணி வரை தூக்கம் இல்லை. උදේ 3 වෙනකම් මම නිදාගත්තා. சில காரியங்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பகிரங்கமாய் பேசினார். සමහර දේවල් ගැන සුදාත්මයන් වහන්සේ හරියට කතා කරනවා. அது ஒரு நான் அறிந்த என்னை நேசித்த நான் நேசிக்கிற ஒரு குடும்பத்துக்காய் பேசினார். මම ආදරය කරන පවුලක් වෙනුවෙන් දෙවියන් වහන්සේ කතා කරනවා. அவங்க நம்மளை நேசிக்கிறாங்களோ தெரியாது. එයා අපිව ආදරය කරනවා තමයි. ஆனால் நாம் நேசிக்கிறோம். අපි ඒකට කැමතියි. ஆனால் அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு கர்த்தர் சொன்னதை அந்த செய்திகளை அனுப்பும்படியாக கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்தார். ඒ වෙලාවේ ඒගොල්ලන්ට කියපු දේ යවන්න ஏன்னு சொன்னா அந்த காரியங்களை நினைக்கும் பொழுது என் உடம்பு இன்னும் நடங்குது. ඒ ගැන හිතද්දි මගේ අඟ තාමත් பேர்படுதான காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையிலே செய்வேன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்திலே என்று கர்த்தர் தெளிவாய் சொன்னார். දෙවියන් වහන්සේ වහන්සේට කීකරුන් නැති නිසා ඒවා මම යාළුවා ජීවිතේ කරනවා කියන දෙවියන් වහන්සේ. ஆண்டவரே இந்த மாம்சத்துல நான் சிந்திக்கிறேனா දෙවියන් වහන්සේ මම මේක හිතනවාද அல்லது உங்களுடைய ஆவியானவர் தான் எனக்கு நீங்க பேசுனீங்களா නැත්නම් ඔයාද කතා කරේ. அதற்கு அடையாளமாக எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் தெரியணுமே. ඒකට සලකුණක් හැදියා මම මොනාරි දැනගන්න ඕනේ. ஆளுக்கு வருது. கேட்ட பொழுது நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே இந்த காரியம் சம்பவிக்குமா இருந்தால் මේ වගේ දේවල් සිදු වෙනවා නම් இயற்கையில ஒரு அடையாளம் காண்பிக்க வேண்டும். මේ ලෝකේ මොනවද දෙයක් වෙන්න ඕනේ. எத்தனை பேருக்கு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது மழை வந்தது தெரியும்? කී දෙනෙක්ට රැ නිදාගෙන ඉඳි රස්සක් ආපු එක දන්නේ. ஒரே நிமிஷம் தான் மழை. එකම එක විනාඩියයි. சரியாய் 12 மணிக்கு හරියටම රැ 12. ஒரே நிமிஷம் தான் மழை. එකම එක විනාඩියයි பயங்கரமா பெய்யுது හොඳට වැස්සා அப்படின்னு. එහෙම ලයිට්. அதுக்கு பின்பதாய் பார்த்தா ඊට පස්සේ බලුවොත් கிருபை எழுப்பினார், කිරෝ නැගිට්ටා, யோசுவா எழுப்பினார், ජෝෂුවා නැගිට්ටා, சகோதரி எழுப்பினார். අම්මා නැගිට්ටා. வாய்ப்பே கிடையாது. කිසි අවස්ථාවක් නැහැ. வாய்ப்பே கிடையாது. 3 பேரும் அடுத்து எழுப்பினார். තුන් දෙනාම ඊළඟට නැගිටිනවා. கர்த்தர் சொன்னதை செய்கிறது. මේ වහන්සේ කියපු දේ කරයි. ஒரே ஒரு காரியம் மாத்திரம் உண்மை. එකම එක දෙයයි ඇත්ත. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். මේ වහන්සේ අපි සමග ඉන්නවා. தேவன் நம்முடைய சபையில இருக்கிறார். මේ වහන්සේ අපි සභාවේ ඉන්නවා. தேவன் என்னோடு கூட. මේ වහන්සේ මාත් සමග ඉන්නවා. என்னோடு கூட இருக்கிற தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும். මාත් එක්ක ඉන්න දෙවියන් වහන්සේ ඔබ සැමෝත් மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். ಮಾಂಸ ಸಿಯಲ್ಲನ್ ಕೆರೈ ಮಗೆ ಆತ್ಮೀಯ ವಗುರುನಾಕಿಲು ಮಾನಸಿಗೆ ಶುದ್ಧೋ ವಚನೆ ಪ್ರಕಾಶಕ அப்ப நாவியானவரை வாஞ்சியுங்கள். சுதாத்மியன் வහන්සේට ප්‍රේම කරන්න. நாவியானை பெற்றுக்கொள்ளுங்கள். சுதாத்மியன் වහන්සේ පිළිගන්න. எல்லாரிடத்திலும் தீர்க்க தரிசன ஆவி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். හැමෝටම අනාගත වාක්‍ය කියන ஏனால் கடைசி நாட்களில் அது மிகவும் முக்கியம். අන්තිම දවස්වල ඒක ඉතා වැදගත්. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். අනාගත වාක්‍ය නැති ස්ථානවල ජනතාව විනාශ වෙනවා. கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். දේවාචාරික සමග ඉන්නවා. அதாவது இந்த சபையில இருந்து பேசின ஒரு வார்த்தையாகிலும் கர்த்தர் வீணை கீழே சிதறவிடவில்லை. මේ සභාවේ කතා කරපු එක දෙයක්වත් ඒක நாஸ்தி වෙන්නේ. சொன்ன அத்தனை காரியங்களை கர்த்தர் இதுவரையிலும் செய்திருக்கிறார். කියපු හැමදේම දෙවියන් වහන්සේ ඉෂ්ට කළා. இனிமேலும் செய்வார். ඊට පස්සේ ஏன் என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர். අයි කියපු නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ ජීවමානයි. நம்ம அவங்கள்ட்ட தான் புரிஞ்சிடும். ஹalleluya. கேட்டதானே? எனவே தயவு செய்து இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய சபைக்கு பேசுகிறது. මේ දවස්වල දෙවියන් වහන්සේ අපි සභාවට கருத்தாய் கேளுங்க. හොඳට ආගන්න. கருத்தாய் கேளுங்க. හොඳට ආගන්න. அதன்படி வாழ உங்களுக்கு கொடு. ඒකේ හැටියට ජීවත් වෙන්න ඔබලා ஏன் என்று சொன்னால் நாங்கள் வாழ்கிறதான காலம் சமீபமா இருக்கு. අපි ජීවත් වෙන කාලේ මානක. ராத்திரி படுக்கும் போகும் வரைக்கும் தான் நமக்கு රැ නිදාගන්න යද්දී විතරයි எழும்ப பண்றது கர்த்தருடைய வேலை. නැගිටින එක දෙවියන් වහන්සේ அப்ப ගන්නවා. அந்த தூக்கத்தின் நேரத்தில் எது நடக்குமோ எது நடக்காதோ தெரியாது. නිදාගෙන ඉන්න වෙලාවේ මොනවා වෙයිද කියලා අපි எத்தனை வருஷங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை வீணாய் போகக்கூடாது.
ගැලවීමට වෙලා අපි මෙච්චර අවුරුදු ජීවත් වෙන්න கர்த்தர் என்னை ரட்சித்த நோக்கம் அது வீணே போகக்கூடாது. අපි ගැලවුම් කරපු ඒ අර්ථය නිකන් යනවා නේද? இந்த வாழ்க்கை சொற்ப நாள், මේ ජීවිතය පොඩි කාලයක්. கொஞ்ச நாள், පොඩි කාලයක්. அது எவ்வளவு நாள் யாருக்குமே தெரியாது. කොච්චර දවස් කියලා අපි කාටවත් දන්නේ නැහැ. ஆனால் හැබැයි நாங்கள் தேவனோடு கூட கழிக்க போகிறது அது நித்திய நித்தியம். දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්නේ ඒක සදාකාලික. அதுதான் உண்மை. ඒක තමයි අර්ථය. இது ஒரு மாயம். මේක මායාව. அதே போல ඒ වගේම நரகத்துக்கு போனாலும் அது நித்தியம். අපායට ගියත් ඒකත් සදාකාලිකයි. அங்க நெருப்பு அது நித்தியமாயிரும். ඒකින්න සදාකාලිකයි. எனவேதான் ඒකයි என் சபை மக்கள், අපේ සභාව கர்த்தர் எனக்கு கொடுத்தவர்கள் දෙවියන් වහන්සේ මට දීච්ච யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதிலே நான் மிகவும் தெளிவுள்ளவனாயிருக்கிறேன். කවුරුත් අපායට යන්න හොඳ නැහැ කියලා මම පැහැදිලි කරනවා. தயவாய் கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். කරුණාකර දෙවියන් වහන්සේ කියන එක අහන්න. கர்த்தர் சொல்லும் பொழுது, දෙවියන් වහන්සේ කියන්නේ கர்த்தர் பேசும் பொழுது දෙවියන් වහන්සේ කතා කරන්නේ அது கோடிகளே பெருமதியானாலும், කොච්චර කෝටි ගාණක් තිබ්බා. அதுதான் உங்க வாழ்க்கையே ஆனாலும் ඒක තමයි ඔබේ ජීවිතේ උනත්. விடணும்னா விட்டு, ඒක අතාරින්න ඕන නම් අතාරින්න. போற்றணும்னா போட்டு. දාන්න කිව්වොත් දාන්න. என கர்த்தருடைய வருகை දෙවියන් சமீபம். වහන්සේ දීපස් ඉතාලම තමයි. ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். දෙවියන් වහන්සේ සමග කතා කරනවා. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் ලූක් පොතේ 10 38 தொடங்கி 42வது வசனம் வரை. 38 ඉඳලා 40 லூக்கா 10வது அதிகாரம் ලූක් 10 38 தொடங்கி 42 வரை. 38 ඉඳලා 40 பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். லூக்கா 10:38 42. இப்பொழுது நான் வாசிக்கிறது 40வது வசனம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய், கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவரே வார்த்தை தெளிவாய் சொல்லி இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாள் என்றார். நீ எத்தனை பேர் நாங்கள் நல்ல பங்கை தெரிந்தெடுக்கிறது? எத்தனை பேர் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர்? வாழ்க்கை, படிப்பு, சம்பாத்தியம், எதிர்காலம், சரீர சுகம் எல்லாமே அவசியம். ஆனால் அதை காட்டிலும் தேவையானது ஒன்று இருக்குது. தேவையானது ஒன்றும் இருக்கிறது, அப்படி கிடையாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. தேவையானது அவசியம் ஒன்றே, அதுக்கு மேல எதுவுமே கிடையாது. அதுவும் தேவை, இதுவும் தேவை. கூழும் வேணும், கெந்தத்தோனே, மீசையும் வேணும், ரவுலத்தோனே. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? முற்காலத்துல அப்படியே மரத்துல இருந்து பதனி அரைக்கி கொடுப்பாங்க, ஒரு கொட்டு செஞ்சு கொடுப்பாங்க, அப்படின்னா ஒரு சிரட்டையில கொடுப்பாங்க. அப்ப அதுல வந்து மரத்துல இருந்து இறக்குனா கண்டிப்பா அந்த தென்னங்கல்லோ பனங்கல்லோ எதுலயோ மண்டி இருக்கும். மண்டி இருக்கு, மண்டி தெரியுமா? நீங்க எல்லாமே மண்டிதான், எல்லாமே மண்டியா இருக்கிறபடினால்தான் கத்தரிக்காய் கூப்பிட்டு வச்சு நம்ம வடிகட்டிட்டு இருக்கிறார். அப்ப முற்காலத்துல, இப்ப கிடையாது, இப்ப மூஞ்சோட ஒட்ட வச்சு மீசையை நறுக்கிறாங்க.
ஆனா அந்த நாட்கள்ல மீசை பெருசா வச்சிருப்பான். ඒ ඉස්සර කාලේ රැවුල ලොකුවට තියෙනවා. அந்த கஞ்சி அதாவது அந்த தயிர் அப்ப அந்த தைனா அந்த கல்லை எடுத்தோன்னே ரா ரா ඒ රා ගත්තාම என்ன செய்வாங்க? මොනවද කරන්නේ? மீசை அப்படி பண்ணுவாங்க. රැවුල මේක කරනවා. அப்ப அந்த மீசெல்லாம் என்ன அப்படியே வாய்க்கு வந்துடும். வாய் இருக்குதான்னு கூட தெரியாத அளவுக்கு மீசை இருக்கும். ඒ රැවුල ඕම කටමානවා. அப்ப அந்த சிரட்டையில வச்சு அப்படியே குடிச்சு முடியும் போது ඒ පොල් කට්ටේ දාලා පොල් அதுல இருக்கிற மண்டி எல்லாம் வந்து எங்க வந்துடும்? மீசையில வந்துடும். ඒකේ තියෙන ඕන දේවල් ඔක්කොම රැවුලේ. அதுக்கப்புறம் இப்படி ஒரு வலிச்சு போட்டு மறுபடியும் இப்படி எடுத்து விட்டு முடிக்குவாங்க. ඊට පස්සේ ආයෙ ඒක හරි ගස්සනවා. அப்ப எனக்கு மீசையும் வேணும், ඒතර වල රැවුලක් තෝනේ. கஞ்சும் வேணும்னா කැලක් තෝනේ කිව්වා. அதுக்கு ஏற்ற பிரகாரமாய் நாங்கள் வாழ வேண்டும். ඒකට ඕන විදිහට අපි ජීවත් වෙන්න. இல்ல නෑ. அப்படின்னா එහෙම කිව්වොත් மீசை எனக்கு முக்கியம் රැවුල මට වැදගත්. அப்படின்னா එහෙම කිව්වොත් கஞ்சில் உள்ள மண்டியெல்லாம் குடிக்கும்போது உள்ள போயிடும். කැදේ තියෙන අනවශ්‍ය දේවල් உள்ள போயிட்டா உங்கள் வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் உண்டாகும். ඒ මැතුවට ගියොත් අපි ජීවිතේ அப்ப எது நமக்கு முக்கியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ඒක අපිට මොනවද වැදගත් කියලා අපි கர்த்தருடைய තෝරගන්න. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாரானா? සුදාන්තේ වහන්සේ ඔබට කතා இதை කරනවා. விட்டு මේක අතාරින්න. இதை சேர்த்துக்கொள், මේක එකතු කරන්න. இதை தள்ளி வை, මේක අයින් இதை කරන්න. அணைத்துக்கொள். මේක තියාගන්න. அவருடைய கர்த்தர் சொல்லுவாரானால் එහෙම දෙවියන් වහන්සේ அது කියනවා. எதுவாய் இருந்தாலும் ඒ මොන දේ වුණත් அதை ஏற்றுக்கொள்ளவோ, ඒක පිළිගන්න. அதை தள்ளி வைக்கவோ, ඒක අයින් කරන්න. அதை அங்கீகரித்துக் கொள்ளவோ, ඒක බාර ගන්න. அதை நிராகரிக்கவோ ඒක நீங்கள் එපා කරන්න. சற்றும் யோசிக்க வேண்டாம். ඔබ පොඩ්ඩක්වත් හිතන්න එපා. ஏனென்றால் சொல்லுகிறவர் கர்த்தர். ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ. அப்ப இந்த மார்த்தாளை குறித்து சற்று நாங்கள் ஆழமாய் நாங்கள் சிந்திப்போமானால் මේ මාර්තාව කියන අපි පොඩ්ඩක් බලනවා. இந்த மார்த்தாள தான் ஆண்டவர் சொல்லுகிறார். මේ මාර්තාව තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ. மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொள்ளுகிறார். මාර්තාව කියනවා එක්කෙනෙක් දෙවියන් වහන්සේ යාලා ගෙදරට එන්න කිව්වා. அப்ப நாம ஒரு ஆளை வீட்டுக்கு ஏத்துக்கிட்டோம்னா අපි එක්කෙනෙක්ව ගෙදරට එක්කලා அப்ப நாம தான் வீட்டுல வேலை செய்யணும். අපි තමයි ගෙදර වැඩ කරන්නේ. ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரே, පාස්තාවයි. அப்ப அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், යාලා කැම දෙන්න. அவருக்கு டீ கொடுக்கணும். යාලා තේ දෙන්න. அப்ப நாம அறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ඒවල අපි වැඩ කරනවා. இது இயற்கை. මේකයි වෙන්නේ. மார்த்தாள் செய்ததும் சரிதான். මාර්තාව කරේ. ஆனால் மார்த்தாள் அப்பாற்பட்டதான வேலைகளில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். මාර්තා ඒ වගේ වැඩවල ආසාවක්. ஆனால் இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள் பிரவேசித்த நேரம் முதல் கொண்டு හැබැයි යේසුස් වහන්සේ ගෙදරට ආපු වෙලාව ඉඳලා மரியாள் என்ன செய்கிறாள்? මරියාම මොනවද කරන්නේ? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து දෙවියන් වහන්සේගේ අනුමුඛයෙන් ඉඳලා ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். දෙවියන් වහන්සේ කියන එක ආගෙන ඉන්නවා. சமைக்கலாம், උයන්න පුළුවන්. சாப்பிடலாம், කන්න පුළුවන්. அதெல்லாம் எப்படாலும் செய்யலாம். ඒවා ඕන වෙලාවක ஆனால் தேவனை ஆராதிக்கிறது எப்ப முடியும்னா දෙවියන් වහන්සේට නමස්කාර කරන්න පුළුවන් කවදාවත්. சிவனோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் முடியும். අපි ජීවත් වෙනකොට இந்த විතරයි. ஜீவன் நம்மை விட்டு பிரித்துட்டால் தேவனை ஆராதிக்கும். මේ ජීවිතය අපෙන් කියන අපි எனவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஒவ்வொரு பொழுதையும் நாங்கள் தேவனுக்கு முன்பதாக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள දෙවියන් வேண்டும். වහන්සේ අපිට දීපු වෙලාවදී අපි හරි ආකාරයෙන් அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ඒකයි දෙවියන් වහන්සේ කියන්නේ. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. කාලය හොඳට පාවිච්චි இது කරන්න. லவ் பண்ற காலம் கிடையாது වේලාව කරන කාලය නෙමෙයි. இல்லையா? ஒரு வாழ்க்கைக்கு துணை தேடி போகிற காலம் கிடையாது. මේ ජීවිතේ එක්කෙනෙක් හොයන්න මේ වෙලාව නෙමෙයි. வேலை மாதிரி வேலை போற காலம் கிடையாது. වැඩට යන වෙලාව නෙමෙයි. படிப்பு மாதிரி படிப்பு படிக்கிற காலம் கிடையாது. ඉගෙන ගන්න වෙලාව இது නෙමෙයි. எல்லாம் தேவை. මේ ඔක්කොම අවශ්‍යයි. பாஸ்டர் என்ன, அவருக்கு என்ன, පාස්ටර්ට அவர் මොනවද? ஊழியக்காரனால இப்படி பேசுறாரு. එයා සේවය කරන නිසා කතා කරනවා. ஊழியமும் ஒரு வேலை. සේවයක් கர்த்தர் கொடுத்ததை நான் செய்து கொண்டிருக்கிறேன். දෙවියන් වහන්සේ දීපු එක මම இப்ப කරනවා. கர்த்தர் கொடுத்த இந்த வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி දෙවියන් වහන්සේ දීපු වැඩ මම காலையிலேயே வீட்டை விட்டு கிளம்பி நைட்டுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்த சரியா? උදේම ගෙදරින් ඇවිල්ලා රාටි ගියොත් හරියද? அது ஊழியமா? ඒක සේවයක් නෙවෙයි. அது ஊர் சுத்துறது. ඒක වටේ කැණි දෙක. அதான் இவ்வளவு நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன். ඒකයි මම කරගෙන ඉන්නේ. அங்க மீட்டிங், ඒ meeting அங்க மீட்டிங், මේ ස්ථානයේ அங்க மீட்டிங், තව රැස්වීම. அவங்கள பார்க்கணும், එයාව බලන්න. இவங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், එයාලව කතා அவங்க කරන්න. கவுன்சிலிங்க்கு வருவாங்க. එයාලා එනවා. இது எல்லாம் செய்துட்டு இருந்த பொழுது ඒක ඔක්කොම කරගෙන ඉන්නවා. ஆண்டவர் காலை உடைச்சு படுக்க வச்சார். දෙවියන් වහන්සේ කකුල කඩලා මාව එක්ක ස්ථානයේ තිබ්බා. 2 மாதங்களுக்கும் அதிகமாய் மாறுது. මාස දෙකකට වැඩි. ஏன் என்று சொன்னால் கர்த்தருக்கு நான் தேவை. ඒයි කිව්ව දෙවියන් වහන්සේ ஒரு මම புஸ்தகம் අවශ්‍යයි. இருக்கு பாருங்க, படுக்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுற அத்தனை காரியங்களையும் நான் எழுதி வைத்திருக்கேன். එතන පොතක් තියෙනවා දෙවියන් වහන්සේ කියන ඔක්කොම මම நேற்று கூட ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். ඊයේ දෙයක් කිව්වා. ஏசா உன் மேல கை வைக்க கூடாது. ඒසා ඔයාගේ උඩ අත තියන්න හොඳ නැහැ. ஏசா உன் மேல கை வைக்க கூடாதுன்னா நீ யாரு? ඒසා ඔයාගේ ඇගේ අත තියන්න හොඳ නැත්නම් ඔයා කවුද? யாரு? வேதம் தெரியுமா உங்களுக்கு? මේ වචනේ දන්නවද? அப்ப நான் யாரு? එතකොට මම කවුද? யோசிச்சு சொல்லு.
ஜேக்கப். யாரு? யாக்கோபு. யாக்கோபு. யாக்கோப யாரு தொடரும்? யாக்கோபு கவுத அண்ணனோட கர்த்தர் மட்டும்தான் தொடரும். தேவன் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. யாக்கோபு என்கிற சிறு பூச்சி, யாக்கோபு කියනවා පොඩි அந்த சிறு பூச்சியா இருந்தாலும் ඒ யாக்கோபு පොඩි එකෙක් නා அது யாரும் தொட முடியாது. එයාව කාවත් අල්ලන්න බෑ. இப்ப நான் அதாவது போற போக்கிலே போயிருந்தான் මං යන මාර්ගයේ වොන්න කියනවා. ஏசாய் மீது கை வைத்து ඒසා මගේ උඩට තියලා எதுவும் நடந்திருக்கலாம். මොනවාරි වෙන්න පුළුවන්. ஆனால் யாரும் என் மீது கை வைக்க கூடாது, මේ කවුරුත් මගේ උඩට තියනවා. எதுவும் கர்த்தரை தாண்டி எனக்கு நடக்க கூடாது என்பதற்காக මොකද දෙවියන් වහන්සේ හැරෙන්න වෙන මොකද கர்த்தரே දෙවියන් වහන්සේ මාර්ගය. யாக்கோபுக்கு தொடை சந்து சுருக்கினது. யாக்கோபுට එක වැත්තක් அவன் எத்தி எத்தி நடந்தான். யாக்கோபு අමාරුවෙන් ඇවිත්තා. அவன் எப்படி வரும் பொழுது එයාකොට பரிவாரங்களோடு கூட வரும் பொழுது ආශිර්වාදයක් එක්ක ආවේ. அதுபோலதான் கர்த்தர் நடந்தது. ඒ වගේ තමයි දෙවියන් වහන්සේ ஒண்ணுமே கிடையாது. මොකොත් නැහැ. ஆனால் கர்த்தர் யாக்கோபை நடத்தினது போல දෙවියන් වහන්සේ யாக்கோபு මම පෙන්වනවා වගේ நம்ம கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ අතේ ඉන්නවා. அதுபோல ඒ வගේ கர்த்தர் அநேக காரியங்களை சொல்லிக் දෙවියන් கொண்டிருக்கிறார். වහන්සේ බොහෝ දේවල් எனவே කියනවා. நாம் கர்த்தர் சொல்லுகிறதுக்கு நாங்கள் கீழ்ப்படிய දෙවියන් வහන්සේ කියන එක අපි கர்த்தருக்கு நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது දෙවියන් වහන්සේට අපි கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்ய தீர்மானித்திருக்கிறார் දෙවියන් වහන්සේ ඔය ජීවිතේ කරන්න ඕනේ. அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யும். ඒ දෙවියන් වහන්සේ කරයි. ஒத்த சதம் இல்லை. සුරුපියලක් 2 பிள்ளைகளை ஸ்கூல் போட்டாச்சு. ළමයි දෙන්නව ඉස්කෝලේ දානවා. மட்டத்தில் கையில் ஓடுது. மட்டத்தில் சிங்களத்தில் என்னமா தெரியாது. மட்டத்தில் தான் ஒன்றும் ஆகல. சரி, நேற்றைய தினத்திலே பிரதர் அசோக் வந்து சொல்லிட்டு இருந்தான், ඊ දවසේ අශෝකන්ත කිව්වා நல்ல பாம்பை விட கண்ணாடி விரியன் விஷம் வாய்ந்தது. சர்பேண்ட் விட සර්පයන් கண்ணாடி குளங்க விஷாந்திக்காய். நல்ல பாம்பு கடிச்சாலும் கூட நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் சேரும் வரைக்கும் ஒரு மாதிரி கயிறை கட்டி மாறி போட்டு பண்ணிடலாம். සර්පයා හැදුවොත් අපි ස්පීතාලට ගිහලා මොනවද ஆனால் கண்ணாடி விரியன் தீண்டினால் හැබැයි කන්නාඩි බෝලක ஒரு மணித்தியாலத்துக்குள்ள உள்ள காத்து இதாகி இருதயம் அடைச்சு அப்படியே மறைச்சு போயிடும். ඒක පැයකින් අපි මැරෙනවා. ஆனால் கடந்த மே மாதம் 2ஆம் தேதி நான் கண்ணாடி விரியனோடு கூட படுத்தெழுப்பி இருக்கிறேன். හැබැයි මේ මාසේ මම කන්නාඩි බෝලකත් එක්ක මම නිදාගෙන ඉන්නේ. அப்ப அவ்வளோ மோசமானதிலிருந்து கர்த்தர் நம்மை காத்திருக்கிறார். ඒ වගේ වෙලාවෙත් අපි දෙවියන් වහන්සේ ආරක්ෂා இதுல ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். හැම දෙයකින්ම දෙවියන් වහන්සේ කපු කරනවා. அப்ப அந்த பொல்லாத பாம்பினிடத்துல இந்த கர்த்தர் காத்தாள். මේ සර්පයාගෙන් දෙවියන් වහන්සේ මාව ආරක්ෂා කරා. மட்ட தேள்களாகிய நாமெல்லாம் யாரு? எல்லாரும் கர்த்தர் காப்பார். හැම දෙයකින්ම දෙවියන් எனவே වහන්සේ கர்த்தரை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේ கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானா. දෙවියන් වහන්සේ අපි ஆபத்துக்கள் வரும், ඒ ප්‍රශ්නේ அபாயங்கள் வரும், ඒ ලොකු போராட்டங்கள் வரும், පීඩාවල් වෙයි. கஷ்டங்கள் வரும், අමාරුවල් மனக்கவலைகள் வரும், දුක වෙයි. தனிமை வரும், තනිකම වෙයි. வெறுமை வரும், මොකුත් නැතුව எல்லாம் வரும். මේ හැම දෙයක්ම ஆனால் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுகிற கர்த்தர் மாத்திரம் நம்மோடு கூட. මේ ඔක්කොම වෙනස් කරන දෙවියන් වහන්සේ අපි සමග ඉන්නවා. ஹalleluya. அதை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? ඒක ඔයගොල්ලෝ ඉගෙන ගන්න ඕන. என்ன மாதிரி ஒரு 2 மாசம் நீங்களும் கற்றுல இருக்கணும். මම වගේ මාස දෙකක් නිදාගෙන ඉන්නවා. இதை எல்லாருமே உபசரிக்கிறான். ඔක්කොම මාව ஆள் බලන්න. மாதிரி ஆள் வந்து பார்ப்பாங்க. එක්කෙනාට එක්කෙනෙක් நேரத்துக்கு சாப்பாடு வரும், වෙලාවට කෑම கை கழுவ தண்ணி வரும், අත උරන්න වතුර එනවා. எல்லாமே நல்லா நேர்த்தியா நடக்குது. ඔක්කොම හරියට சுகமாயிட்டு அதெல்லாம் கிடைக்காதேன்னு யோசிக்கிறேன். හරි කියන මේ වම්බෙන් නැහැ කියලා මම හිතනවා. ஆனாலும் හැබැයි கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, මේ මාස අපි සමග ඉන්නවා. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது நிமித்தமாய் මේ මාස අපි සමග இது ඉන්නවා. எல்லாம் கர்த்தர் ஒன்று சேர நமக்கு கொடுக்கிறார். මේ ඔක්කොම දෙවියන් වහන්සේ අපිට දෙනවා. ஆனாலும் හැබැයි தேவையானது ஒன்று, අවශ්‍ය දේ එකයි. எல்லாம் தேவை. ඔක්කොම අවශ්‍යයි. ஆனா அதற்கு மத்தியிலே හැබැයි ඒකේ தேவையானது ஒன்றே. ඉතා අවශ්‍ය දේ එකයි. அதாவது என்னை விட்டு எடுப்படாத මගෙන් අයින් වෙන්න නැති நல்ல பங்கை நான் தெரிந்து கொள்வேன். හොඳ පංගුව මතෝර ගන්න. இந்த வசனம் உள்ள போயிருச்சுன்னா මේ වචනේ ඇතුළට ගියා. வசனத்தை யாராவது எடுக்க முடியுமா? මේ වචනේ කාටද ගන්න පුළුවන්. முடியுமா? நீங்க படிக்கிற படிப்பு உங்களிடத்துல எடுக்க முடியுமா? ඔයගොල්ලෝ ඉගෙන ගන්නවා දේවල් ඔයගොල්ලෝකින් உங்க ගන්න. பணத்தை உங்களிடத்துல எடுக்க முடியுமா? ඔයගොල්ලෝගේ සල්ලි ඔයාලගෙන් ගන්න පුළුවන්. முடியுமா? முடியாது. පුළුවන් දෙයක්. எடுக்கலாம். பாக்கெட்ல பர்ஸோட இருக்கும்போதே ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு போயிடறாங்க.
පුළුවන්. உங்களுடைய தொழில் எடுக்க முடியுமா? ඔයගේ රස්සාව කරන්න පුළුවන්. யாராவது ஒரு பொய் சொன்னா போதும் இன்னைக்கு தொழில் கிடையாது, ரோட்ல தான் இருக்கணும். කවුරු හරි මොනවා බොරුවක් කිව්වොත් එයාට රස්සාවක් නැහැ. உங்க வீட்டு எடுக்க முடியுமா? ඔයාලගේ ගෙවල් ගන්න පුළුවන්. ஒரு மழை வந்துச்சுன்னா ஒரு மண் சரிஞ்சா போயிடும். රස්සාවක් ආවොත් ඒව වුණ නැති වෙනවා. எல்லாமே அநித்தியமானவை. ඔක්කොම සදා කාලික නෙමෙයි. கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், සැමියා වෙන්න පුළුවන්, බිරිඳ වෙන්න පුළුවන්. பிள்ளைகளா இருக்கட்டும், ළමයි වෙන්න පුළුවන්. எந்த உறவுகளா இருக்கட்டும், ඕන නෑකම් වෙන්න. எல்லாமே தற்காலிகம். හැම දෙයක්ම எல்லாமே எங்களை விட்டு போயிடும். හැම දෙයක්ම අපෙන් අයින් වෙනවා. உங்க ஊழியக்காரனா இருக்கட்டும், සේවකයෙක් වෙන්න පුළුවන්. கர்த்தர் நினைத்தால் எடுத்துக்குவார். දෙවියන්වහන්සේ හිතුවොත් ஆனால் எடுக்கப்படாத ஒன்று இருக்கிறது. අපෙන් ගන්න නැති දෙයක්. அந்த நல்ல பங்கை நாம் මේ எடுத்துக்கொள்வோம். හොඳ පංගුව අපි ගන්න ඕනේ. அது எவ்வளவு கொடுத்தனாலும் அதை நாங்க வாங்க. මේ කොච්චර දුන්නත් ඒක අපිට මිලයක් නැහැ. ஹalleluya. அப்ப இயேசுவை வீட்டில் சேர்த்து கொண்டவள் தான் இந்த மார்த்தா. යේසුස් වහන්සේ ගෙදරට එක්කන් ආපු එක තමයි මාර්තා. இயேசுதான் ஆண்டவர் என்பதை அறிந்திருந்தவள் தான் இந்த மார்த்தா. යේසුස් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ කියලා දැනගත්ත කෙනෙක් තමයි. அதனால அவ வந்து சொல்லல இயேசுவே, ඒක එයා කිව්වේ கிறிஸ்துவே அப்படின்னு கூப்பிடல. එහෙම කතා කරේ. அவ ஆண்டவரே එයා කියන දෙවියන් වහන්සේ அப்படின்னு சொல்லி அவ கேக்குறான். ඒවයි කියන්නේ. உமக்கு கவலை இல்லையா? එයාට දුක නැහැ. அவர் ஆண்டவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். එයා දෙවියන් වහන්සේ කියලා එයා දැනගෙන හිටියා. மாத்திரமல்ல, ඒක විතරක් නෙමෙයි. இந்த மார்த்தாள் மரியாள் யார் என்று சொன்னால், මාර්තා මරියා කවුද කිව්වොත් யாரு? லாசருவினுடைய சகோதரி. ලාසරස්ගේ සහෝදරිය. அப்ப லாசரு மரித்து போனான். ලාසරස් කරනවා. மரித்து போன பொழுது පරිචයලාවේ மார்த்தாள் ஒரு செய்தி அனுப்புறான். මාර්තාගේ පණිවිඩයක් යවනවා. நம்முடைய சிநேகிதன் மரித்து போனான், வியாதிப்பட்டு இருக்கிறான். ඔයගේ යාළුවාට අසනීපයි. வியாதிப்பட்டு இருக்கிறான், ஆண்டவர் போல අසනීපයි කියවම දෙවියන් වහන්සේ කියනවා. ஆள் தான் உடஞ்சிருக்கு, பரவாயில்ல. කකුලේ කැඩලා තියෙන කමක්. பிஓபி போட்டிருக்கான் தானே, பரவாயில்ல, බැන්ඩේජ් දාන්නේ කමක්. சரியாயிடும். හරියට. கடைசியில பார்த்தா ஆள் மவுத். අන්තිමට ගියොත් එයා මැරුණා. அதுக்கு பிறகு செய்தி வருது. ඊට පස්සේ அதுக்கு முன்னாலே ஆண்டவர் சொல்லுகிறார், ඊට කලින්ම කියනවා நான் அவனை போய் பார்க்கணும். මං ගිහලා බලන්න ඕනේ. பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வேற பயணம் போயிட்டார். බලන්න ඕනේ කියලා යතාවත් ගමනක් ගියා. போனவரும் மறந்துட்டார். ගියේ කියලා අමතක වුණා. மறக்கல, එයා අමතක කරේ. ஆனாலும் கர்த்தர் மகிமைப்படுவார் என்று அவர் அதை வைத்து வைத்திருந்தார். දෙවියන් වහන්සේ මහිමයටපත් වෙයි කියලා. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரும். සමහර වෙලාවෙ අපේ ජීවිතේ வேதனைகள் வரும். දුක එනවා. நாங்கள் எதிர்பாராத காரியங்கள் சம்பவிக்கும். අපි බලාපොරොත්තු වෙන්නේ නැති. ஆனால் அது ஒன்றும் தீமைக்கு ஏதுவானவர்கள் அல்ல. හැබැයි ඒක ඔක්කොම நபருடனே எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. ඒ හැම දෙයක්ම යහපතමයි. எரேமியா 21:11 அப்படிதான் நாங்கள் வாசிக்கிறோம். එරෙමියා 29:11 අපි කියනවා. எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது. හැම දෙයක්ම යහපතමයි. அப்ப இந்த லாசரு மரித்து போனான் என்று சொல்லி இயேசு கேள்விப்பட்டு ලාසරස් මැරුණා කියලා දෙවියන් වහන්සේ බලනවා. அவர் வாரார். එයා එනවා. வந்து பட்டணத்தின் வாசல்லே அவர் நின்றார். ඇවිල්ලා ඒ නගරේ ඉස්සරහම ඉන්නවා. அந்த பட்டணத்தின் கிராமத்தின் வாசல்ல இருக்கும் பொழுது ඒ නගරේ ඉස්සරහ ඉන්නවා. மார்த்தாள் கேள்விப்பட்டு මාතාවට පරිගින. இயேசு வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவள் ஓடுகிறார். යේසුස් වහන්සේ ඇවිල්ලා කියලා මෙයා දුවනවා. அப்ப இயேசுவை எல்லா காரியங்களும் இயேசுக்காய் செய்தவள் தான் இந்த மார்த்தா. හැමදේම යේසුස් වහන්සේ වෙනුවෙන් කරපු එක තමයි. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். யோவான் 11:20 අපි බලමු. அதாவது 2 மைல் தூரத்துக்கு அங்க இயேசு வர்றாருன்னு கேட்டே ஓடுனவ தான் அந்த மார்த்தாள். මයිල් දෙකක් දුරින් දෙවියන් වහන්සේ එනවා කියලා දැනගෙන දුවපු. நாங்க பக்கத்துல இருக்கிறோம்னு சொன்னா கூட ஒருத்தர் வந்து பார்க்கிறது கிடையாது. අපි ළඟ ඉන්නවා කියලා දැනගෙන அது வேற விஷயம். බලන්නේ. அடுத்தது ඊළඟට ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தவுடன் දෙවියන් වහන්සේ ආපු වෙලාවේ அவர் சொல்றார், එයා කියනවා ஆண்டவரே நீர் இருந்திருந்தால் දෙවියන් වහන්සේ හිටියනම් இவன் மரித்திருக்க மாட்டான். එයා මැරෙන්නේ නැහැ. இந்த நிலைமை அவனுக்கு ஏற்பட்டிருக்காது. මේ මෙයාට වෙන්නේ නැහැ. அப்படி சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். අපි කියවම දෙවියන් වහන්සේ කියනවා யோவான் 11:24 யோவான் 11:24 அவன் இப்பொழுது மரித்திருக்கிறான், එයා දැනට මැරිලා. ஆனால் அவன் எழுந்திருப்பான். හැබැයි එයා නැගිටිනවා. உடனே மார்த்தாள் சொல்றான், එකපාරට මාතා ஆண்டவர் கடைசி நாட்களிலே எல்லாரும் எழுந்திருப்பார்கள் என்பதை நானும் அறிந்திருக்கிறேன். අන්තිම කාලේ ඔක්කොම නැගිටිනවා කියලා මමත් දන්නවා. அப்ப இந்த மார்த்தாள் யாரு? ඒගොල්ලෝ මාතා කවුද? அவளுக்கு வேதம் தெரியும். එයාට වචනේ கடைசி காலத்திலே අන්තිම දවසේ மரித்தவர்களை இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுப்பார் என்பதை அவள் அறிந்திருக்கிறார். පරිච්ඡය යේසුස් වහන්සේ නැගිටවයි කියලා මෙයා දැනගෙන அப்ப ඉන්නවා. வேத அறிவு அவளுக்கு உண்டு. ඒකට බයිබලේ මොලේ යටි තියෙනවා. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாள். යේසුස් වහන්සේ පිළිගත්තා. இயேசு கிறிஸ்து வரும் பொழுதே அவள் ஓடி போய் அவரை பார்க்கிறார். යේසුස් වහන්සේ එනකොට මෙයා දුවලා ගිහලා බලනවා.
இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஆண்டவர் என்பதை அறிந்திருக்கிறார். அவருக்கு நன்றாய் வேதம் தெரியும். அடுத்து இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை மறுபடியும் அவர் ஓடி போய் என்ன யாருக்கு சொல்றார்? மரியாளுக்கு சொல்லுகிறார். யோவான் 11:28 நாங்கள் பார்க்கிறோம். மரியாள் இடத்துல போய் சொல்லுகிறார். இயேசு வந்திருக்கிறார். எப்படி சொல்றாங்க? ரகசியமாய் சொல்றார். ரகசியமா சொல்ற காரியம். அப்படித்தான் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை வீட்டில் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய வேதம் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாங்கள் ரகசியமாய் சொல்லுகிறோம். அப்படி சொல்லுகிறதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. பகிரங்கமாய் சொல்ல வேண்டும். நாங்கள் மாத்தாளை போல இருக்கக்கூடாது. மாத்திரமல்ல 11:32 நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லறையை திறந்து இந்த கல்லை புரட்டி போடுது. இந்த மாத்த என்ன சொல்றேன்? ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று, இப்பொழுது நாருமே. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கை இன்னும் கர்த்தருக்கு அற்புதம் செய்யும். எத்தனை நாட்கள் ஆகும், எத்தனை மாதங்கள் ஆகும், எத்தனை வருஷங்கள் ஆகும், உங்கள் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் அந்த நிலைமையை நாங்கள் கர்த்தருக்கு சொல்லுகிறது கிடையாது. அந்த நிலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. அந்த நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம் என்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறது கிடையாது. ஆனால் அந்த நிலைமையை மாற்றும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவதான் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் இருந்தால் இவர் செத்து போயிருக்க மாட்டார். ஆண்டு சொல்ல நான் எழுப்பேன். அப்ப அவர் சொல்ற எல்லாரும் எழுப்புற நாட்கள்ல நான் அவ்வளவு இருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த பகுதி அப்படியே வாசிட்டு வாங்க. ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில் விசுவாச குறைவு. கர்த்தர் செய்வாரா? நேற்று ஒரு தம்பியோட பேசும்படியா சகோதரி சொன்னார். அவனோட பேச சொன்னா, அங்க வந்த நாள்ல இருந்தா எனக்கு பிரச்சனை. நீ வந்தது எத்தனை நாள்? 2 நாள். 2 நாள்ல வந்து உனக்கு பிரச்சனைனா, நான் 24 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டெய்லி பிரச்சனை. நான் யாருக்கு? பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவரே சொல்லி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திருக்கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அதான் கர்த்தர் நமக்கு சொன்னது. வந்து உனக்கு 2 நாள் உனக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது, வேதம் வாசிக்கணும்னு தெரியாது, வேதத்தில் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் தெரியாது. நீ வந்தோன்னு உனக்கு எல்லாத்தையும் மாத்தணும்னா எப்படி மாத்தணும்? அப்படி பேசுறவங்களோட நான் டென்ஷன் ஆயிட்டேன். நான் டென்ஷன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, அவனை கொஞ்சம் ஆறுதல் படுத்து. அப்போ அந்த ஆறுதல் படுத்துங்கிற ஞாபகம் வந்து அதுக்கப்புறம் நான் ஆறுதல் ஆகி அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். என்ன குறித்து எதுனாலும் சொல்லுங்க, என் மூஞ்சிலான காரியத்தை போங்க, பிரச்சனையே கிடையாது, தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் ஆண்டவரை குறித்து யாராவது சொன்னா அடிக்க முடியும்னு அடிக்க கண்டிப்பா செய்யும். ஏன் என்று சொன்னால், கர்த்தரை குறை சொல்லுகிறதற்கு உங்களுக்கோ எனக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன் கர்த்தர் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்க? தேவையானது ஒன்று,
අවශ්‍ය දේ ඒකයි. அதை இன்னும் நாம பிடிச்சுக்கல. ඒක තාමත් අපි අල්ලගෙන. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். අපි හැම දෙයක්ම දන්නවා. அவர் ஏற்றுக்கொள்கிறோம். එයා පිළිගන්නවා. அவர் யார் என்று தெரியும். කවුද කියලා දන්නවා. அவருக்கு பணிவிடை செய்கிறோம். එයාට සේවය அவர் ஊழியம் செய்கிறோம். එයාට සේවය කරනවා. அவருடைய சத்திய வசனங்கள் எல்லாம் தெரிகிறது. එයාගේ වචනය ඔක්කොම දන්නවා. ஆனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வரும் பொழுது ඒක දෙවියන්ස අපි ආශිර්වාද வேண்டாம் ஆண்டவரே, දෙවියන්ස එපා. 4 நாளாயிற்றே, දවස් 4ක් நாருமே ඒ ගතකයි. எப்படி முடியும்? කොහොමද පුළුවන්? நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்முடைய வாய் தான் காரணம். අපි ජීවිතයේ ආශිර්වාදයෙන් ලැබෙන්නේ නැති එකට අපේ කට තමයි. வாயை மாத்துங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். කට වෙනස් කරන දෙවියන්වහන්සේ ආශිර්වාද කරනවා. இதை மாத்தணும். මොකද වෙනස් කරන්න ඕනේ? புதுசா வாயை வாங்கிட்டு வருவா. උදාහරණයක් කටක් ගන්න ඕනේ. இருக்கிற வாயை கழுவி சுத்தமா வச்சுக்கணும். තියෙන කට හොදලා තියාගන්න ඕනේ. ப்ளீச்சிங் போட்டு கழுவணும். පවුඩර් ටිකක් දාලා හොදන්න. ஓகே. இந்த கரல் போறதுக்கு ஒன்று விற்கிறாங்க கடையில. அதை போட்டு வாயை கழுவினாலும் உங்க வாய் சுத்தமாகுது. කඩේ තියෙන ඒවා දාලා කට සුද්ධ කරලා සුද්ධ වෙයි. நானும் உள்ளதெல்லாம் போட்டு பார்த்துட்டேன். මම කියන දේ ඔක්කොම දැක්කා. கடைசியில் சென்சோடைனும் வாங்கி போட்டாச்சு. අන්තිම සෙන්සෝඩයින් දාලා இன்னொன்று ஆகிற மாதிரி கிடையாது. තාම බොහෝ වෙන්නේ නැහැ. ஆலம் வேர் போட்டு பார்த்தியா? வேப்ப குச்சி போட்டு பார்த்தியா? அடுப்பு கறி போட்டு பார்த்தியா? அடுப்பு கறியெல்லாம் போட்டு விளக்குவானா? அதெல்லாம் விளக்குறேன். அதெல்லாம் சேர்ந்து கிடையாது. ඒක මොකද කරන්නේ? இப்படி என்ன போட்டாலும் ஒண்ணுமே ஆகாது. දැන් මොනවද දැක්කොත් මොකද වෙන්නේ? அந்த நாட்களிலே ඒ දවස්වල என் தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்க கடிச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இடிச்சு கொடுத்தாலும் சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு நம்ம பல்லு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. දැන් කාලේ දාත්තර කාටක් හොදලා. எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வருகிறதுக்கு நாம் தான் தடை. අපේ ජීවිතයේ ආශිර්වාදය ලැබෙන අපි තමයි. மரியாளை குறித்து சற்று பார்ப்போம். මරියල් ගැන පොඩ්ඩක් බලමු. இந்த மரியாள் என்ன செய்கிறாள்? මරියල් මොනවද කරන්නේ? அவளோட வீட்டுல ஆறுதல் சொல்றதுக்கு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. එයාගේ ගෙදර සනසන්න බොහෝ අය ඉඳන් ඉන්නවා. அழாதீங்க. අඩකට மனுஷ வாழ்க்கையில நடக்கிறது தானே. මනුෂ්‍යයාගේ ජීවිතේ වෙන එක. இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாரு. අද මරණයට හෙට இதுவும் நமக்கும் நடக்கும் ඒක අපිට அப்படின்னு ஆறுதல் படுத்த அநேக யூதர்கள் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். ඒක කියන්න බොහෝ අය ඇවිල්ලා ඉන්නවා. ஆனால் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி හැබැයි යේසුස් වහන්සේ ඇවිල්ලා කියනවා. மார்த்தாள் ரகசியமாய் சொன்னாலும் මාතර රාසක් හැටියට කිව්වා. அவ என்ன எப்படி போறான்? එයා කොහොමද කියන්නේ? நாங்க எப்படி போவோம்? අපි කොහොමද? கமுக்கமா எழுதி போறோம். ඉමීට නැගිටිනවා. பாஸ்டர் வந்திருக்கார். පාස්ටර් ඇවිල්ලා. அவனை எத்தனை பேர் அடிச்சு பிடிச்சு வருவீங்க? කීදෙනෙක් කඩාගෙන එනවද? அந்த ஆளுக்கு எங்கேயாவது போற வழியில வந்திருப்பதான். මේ මිනිස්සයා මොයාරි යන විලාවල හිටවිලා. அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. එයාට වෙන වැඩක් නැහැ. இப்பதான் அப்பப்ப வந்துட்டு போகுது. දැන් තමයි ඉඳලා ඉන්නේ. இப்ப தேர்த்தனி வேற ஊத்தணுமா? දැන් ටේප් හදන්න ඕනේ. இப்ப நான் ட்ரெஸ்ஸை வேற மாத்தணுமா? අදමත් වෙනස් කරන්න. அப்படின்னு ஆறுதலா එම ඉමීට பொய்யாரமா ඉමීට நாங்க வர்றது. අපි එනවා. ஆனால் அவளை பிடிச்சு හැබැයි එයා එහෙම කරේ. எத்தனை பேர் சூழன் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாள். කොච්චර ආයෙ ඉඳලා කතා කරා. எனக்கு ஆறுதல் வருகிற ஒரே ஒரு இடம் என் ஆண்டவராகிய இயேசு මම கிறிஸ்து. සැනසීමක් ඉන්නේ දෙවියන් වහන්සේගෙන්. அவர் வந்திருக்கிறார் ඒ ආයෙත්. என்று சொன்ன மாத்திரத்தில் එහෙම කියපු ගමන් சுற்றத்தார், உறவினர்கள், பக்கத்து வீட்டார், சிநேகிதர்கள் எல்லாரையும் மறந்து அவர் ஒரே ஓட்டமா இயேசு நடந்து ஓடினார். යාළුවෝ හැමෝම ඉන්න වෙලාව තියලා එයා ඒක අමතක කරලා එයා දුවලා ගියා. யோவான் 11:29 அதை நாங்கள் பார்த்தோம். யோவான் 12:21 අපිට அப்ப බලන්න. எத்தனை பேர் நம்மிடத்துல இருந்தாங்க? කොච්චර අය අපිත් එක්ක හිටියා. ஐயோ දැන් අපි උදේ එන්න අපි පිටත්තුණා. අපිට சொல்லுங்க. කාලේ වාගෙන් ගියා. මාමාවනි. මාමා துபாய் வழிங்க. துபாயில எல்லாம் பர்வதத்துல இருந்தே வந்தாலும் கூட நிற்க முடியாது. එයා දුබායි වලින් විතරක් නෙමෙයි ආසියෙන් ගාවත් එයාට එන්න බෑ. அவர் சனிக்கிழமை வர சொல்லு, එයාව සෙනසුරාදාට කියනවා. திங்கட்கிழமை வர சொல்லு, සඳුදා එන්න කියනවා. மண்டே டு ஃப்ரைடே வர சொல்லு. සඳුදා ஆனா சண்டே வந்தா அவ கிடையாது. හැබැයි ඉරිදාට மாமா என்ன මම දිවනාන්සේව නමස්කාර කරනවා. සීනි තියෙනවා, පිටි තියෙනවා, තේකොළ තියෙනවා. පුළුවන් නම් තේක කදාගෙන බොන්න. එහෙම නැත්නම් පයිප්පේ වතුර තියෙනවා. බීලා ඉන්න. මම පෑ දෙකමාරකින් එනවා. ඒ මිනිහා අපි බැරියොත්. එහෙම නැත්නම් පෑ තුනක් වෙන්නත් පුළුවන්. අපෝ சொல்றேன். இல்ல. அவர் சொல்லிட்டு வரணும். சீனி
பால் எல்லாமே இருக்குது. இஷ்டம்னா ஊற்றி குடி, கஷ்டம்னா தண்ணி குடிச்சு படு. 2:30 மணிக்கு பிறகு நான் வரேன். அப்படி இல்லைன்னா 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர. ஏனென்றால் இது கர்த்தருடைய நாள். இது கர்த்தருடைய நாள். தேவையானது ஒன்று. அது யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு விடுங்க. அவளோடினாள். இயேசுவின் பாதத்தில் அவள் அமர்ந்திருந்து அவளுடைய வார்த்தைகளை கேட்டது மாத்திரமல்ல, இப்பயும் போய் தொப்புன்னு போய் விடுறா கால்ல. யார் மாதிரி? சின்ன குட்டி மாதிரி. வந்தோட பாஸ்டர் இல்லைன்னா, பாஸ்டர் குட் மார்னிங். நான் சொன்னேன் கப்பல வேண்டிய பாலமையோ அப்படின்னாங்க விட்டுறது. வந்து அதே மாதிரிதான் மரியாள் வீட்டிலும் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். அங்கும் போய் என்ன செய்கிறாள்? தெருவில் நிற்கிறாரு, ஊர் சந்தில நிற்கிறாரு. அதை குறித்து அவளுக்கு கவலையே கிடையாது. ஆண்டவர் வந்திருக்கிறார். இது அவருடைய பாதம். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் இயேசையா, உம்மை அன்றி யாரை பாடுவேன். அவர் வந்திருக்கான். போய் உடனே அவள் பாதத்துக்கு அதுதான் அவன் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் எத்தனை பேர் தேவ சமூகத்தில் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். விடிய 3 மணி வரை எனக்கு தூக்கம் கிடையாது. 4 மணி ஆகிருக்கும். ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. காரணம் என்ன? தேவ சமூகத்தில் தூக்கம் மயக்கமே கிடையாது. சிலர் 9 மணிக்கு படுத்து 5 மணிக்கு ஜபத்தில் இருந்தாலும் ஜபத்துக்கு உட்கார்ந்து இருக்க முடியாது சில நேரங்கள். ஆனால் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் சொன்னார். நடக்க போகிறதான காரியங்களை கர்த்தர் உள்ளிச்சமாய் காண்பித்தார். ஜபத்தில் இருந்தது நிமித்தம் சகோதரின் மகனுடைய கரத்திலே மட்டத்தேரே ஏறினாலும் நஷ்டமே இருந்தாலும் ஒண்ணுமே பண்ணல. அம்மாவுக்கு ஆண்டவர் தூக்கத்துல தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? என்னம்மா சமீபமா இருக்கு. ஆட்டம் பாட்டெல்லாம் முடிய போது கிளம்ப ரெடியாகி நான் சமீபமா இருக்கிறேன். இது தேவ சமூகத்தில் இருந்தால்தான், அவருடைய பாதத்தில் இருந்தால்தான் கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவள் போய் இயேசுவுடைய பாதத்தில் விழுந்தாள். அடுத்து 11 யோவான் 11:45 நாங்கள் பார்க்கிறோம். இயேசு வந்து லாசருவை உயிரோடு கூட எழுப்பினதை மரியாளை பின்தொடர்ந்து வந்த அநேக யூதர்கள் பார்த்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். மரியாள் வந்து ரகசியமா சொன்னார். பகிரங்கமாய் எழுந்து போனார். ஐயோ ஆண்டவரே, திறந்தால் 4 நாளாயிற்று என்று மறந்தால் சொன்னார். போனுடனே பாதத்திலே விழுந்து ஆண்டவரே உம்மானாகும் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிடித்தார். லாசரு உயிரோடு கூட எழுப்பினதை பார்த்த அநேக யூதர்கள் இயேசுவின் மீது விசுவாசம். நம்முடைய ஜெபம் அநேகரை கர்த்தருக்கு விசுவாசிகளை மாற்றும். நாங்கள் தேவனிடத்தில் வருகிறதை பார்த்து அநேக தேவனிடத்தில் வர வேண்டும். உங்களை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? ஒவ்வொரு அங்கே இருந்தால் சபாவட்டான ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறீங்க தானே?
அப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்கள பார்க்க முடியாது. ඉරිදා ඔයාව බලන්න බෑ. அப்படி யாராவது சொல்லுவாங்க அவங்கள பார்த்து? එහෙම කවුරු හරි කියනවා ඔයාව බලන්න. ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பீங்க தானே? ඉරිදා ගෙදර ඉන්නවනේ. நான் வர்றேன். මම එනවා. வாங்க வாங்க வாங்க. நான் எங்கேயுமே போக மாட்டேன், வீட்டுல தான் இருப்பேன். ආයෙත් මම කොහෙවත් යන්නේ නැහැ. நீ அப்படியே வீட்டுல இருந்துருவேன். ඔවුන්ම ගෙදර ඉන්නවා. எப்படி பரலைஸ் ஆகி எப்ப ஞாயிற்றுக்கிழமை நீ சர்ச்சுக்கு வரல, ඉරිදා සභාවට ආවේ නැත්නම් நீ எத்தனை பேர் இருக்க போறாங்களோ தெரியல. அப்படி ඉතින් කීදෙනෙක් ඉන්නේ යනවද දන්නේ නැහැ. இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ඉතින් දෙවියන් වහන්සේට සුබ. நான் இந்த காலோட போய் நான் ஜெபம் பண்ணேன். මම මේ කකුලත් එක්ක ගිහලා යනවා. அவளை பார்த்த அநேக யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை බලලා බොහෝ යුදවරු යේසුස් වහන්සේ மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நான் ஒரு பாலமாய் மாற வேண்டும். අනිත් අය යේසුස් වහන්සේ විශ්වාස කරන අපි මාර්ගයක් වෙන්න ඕනේ. ஹalleluya. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தை கண்ணீரினால் கழுவி යේසුස් වහන්සේගේ පාදය කඳුලෙන් හොදලා தன்னுடைய தலைமயிரினால் அதை துடைத்து එයාගේ කොණ්ඩෙන් ඒක පිහදාලා பரிமள தைலம் போட்ட ஒரு ஸ்திரியை குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ඒ තෙල් දාපු ස්ත්‍රියක් ගැන අපිට බලන්න පුළුවන්. 11:2 நாங்கள் பார்ப்போம். 11:2 අපිට බලන්න. யோவான் 11:2. யோவான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரியாதை. මේ කවුද කිව්වොත් මේ මරියා තමයි. ஆனா இன்னைக்கு உள்ளதுக்கெல்லாம் හැබැයි අද ඉන්න முடி எங்க வச்சிருக்குது? මොන්නේ කොහෙද තියන්නේ? அது முடி மை வாங்கி போட்டுட்டு வரணும். මේ කොණ්ඩේ කඩෙන් අරන් දාන්න. அப்பதான் அது போய் நீட்டமா இருக்கும். එතකොට ඒක පොඩ්ඩක් තියලා. நம்மிடத்தில் எது இருக்கிறது, අපිට මොනවද තිබ්බත් யாருக்காய் நாங்கள் எதையும் பாவிக்க மாட்டோம், කාටවත් අපි මොනවද පාවිච්චි කරන්නේ? அதை நாங்கள் கர்த்தருக்காய் பாவிக்கிறோம். ඒක අපි දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පාවිච්චි කරනවා. நீ யாராவது எனக்காக எழுதுறீங்களோ? ඔයා කවුරු හරි මම වෙනුවෙන් අඬලා ஐயோ பாஸ்டர் கால உடைஞ்சு போயிடுச்சு ஆண்டவரே சுகப்படுத்து. யாராவது அழிச்சோம் பண்ணியா? ஆண்டவரே பாஸ்டர் கால் உடைஞ்சிச்சு, சோத்திரம் சோத்திரம். இந்த 2 மாசத்துக்கு நடக்கூட ஆண்டவரே. அப்படி கிடையாது, நீங்க நல்லபடி. ஆனா கண்ணீர் விட்டுருப்பீங்களா? ඔය කවුරු හරි මම වෙනුවෙන් අඬලා තියෙනවා. யாருமே விட்டுருக்கோம். நானே கால் உடைஞ்சது கால் கண்ணீர் விடல, அப்புறம் எப்படி நீங்க விடுவீங்க? මම ඇඟේ කොහොමද ඔයා අඬන්නේ? ஆனா හැබැයි இந்த கண்ணீர் මේ வெளியேற பெற்று ඒවට පිළියම් தேவ சமூகத்தில் விடுகிறதான கண்ணீர் அதை கர்த்தர் துருத்திலே சேர்த்து வைத்தார். දෙවියන්සේගේ අතුරුගේ අපි වෙනව කඳුලේ දෙවියන් அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் செய்தார். ඒකට දෙවියන් වහන්සේ පිළිතුරු දෙයි. ஆண்டவரே ஆத்துமாக்களை தார், දෙවියන් වහන්සේ හැදෙන්නේ ஆண்டவரே பரிசுத்தத்தை தார், දෙවියන් වහන්සේ සුද්ධ කරනවා. என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், මගේ පවුල ගැලවීම என் சிநேகிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், මගේ යාළුවෝ என் ගැලවීම தேசம் உம்மை அறிய வேண்டும். මගේ දේශීය වර්ගන දැන தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு பார், දෙවියන් වහන්සේගේ අමුගේ අඬලා බලන්න. அதற்கு பதில் உண்டு. ඒකට පිළිතුරක් තියෙනවා. அந்த மரியாதை தான் இந்த மரியாதை. ඒ මරියල් තමයි මේ මරියල්. எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ விலை உயர்ந்த பரிமள தைலத்தை வித்தால் ஏழைக்கு கொடுக்கலாமே. මේවා වික්කොත් අපිට දුප්පත් අය දෙන්න පුළුවන්. ஏழைகள் எப்போ நம்மளோட கூட இருக்கும். දුප්පත් අය හැම වෙලේම අපිත් එක්ක ඉන්නවා. ஆனால் நம்ம எதை செய்ய வேண்டும், தேவையானது ஒன்றை, අපි අපිට අවශ්‍ය දේ ඒකයි. அந்த நல்ல பங்கை நாங்கள் எடுப்போம். මේ හොඳ පංගු අපි තෝරා ගන්න ඕනේ. ஹalleluya. அவள்தான் இந்த மரியாதை. එයා තමයි මේ මරියල්. இப்போ இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் முடிக்கிறோம். යේසුස් වහන්සේ ගැන පොඩ්ඩක් බලලා බලන්න. யோவான் 11:11 சொல்கிறது, යොහාන 11:11 දානවා. இயேசு கிறிஸ்து லாசருக்கு சிநேகிதர். යේසුස් වහන්සේ ලාසරස්ගේ යාළුවෙක්. யாரு? இயேசு கிறிஸ்து லாசருக்கு யாரு? යේසුස් වහන්සේ ලාසරස් කවුද? சிநேகிதர். යාළුවෙක්. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவர் சிநேகிதனா இருக்கிறார்? ඕලේ කිං දෙනෙක්ට දෙවියන් වහන්සේ යාළුවෙක් හැටියට ඉන්නවා. எத்தனை பேர்? அவர் ஆண்டவர், அவர் தேவனுடைய குமாரன், දෙවියන් වහන්සේගේ දරුවා. அவர் பரிசுத்தம் உள்ளவர், එයා ශුද්ධවන්තයා. எல்லாம் உண்மைதான். ඒක ඔක්කොම ඇත්තයි. ஆனால் அவர் என்னுடைய சிநேகிதர், බෑ එයා මගේ යාළුවෙක්. என்னுடைய சிநேகிதர். එයා මගේ යාළුවෙක්. ஆண்டவருடைய நானும் அப்படிதான் தூரமா இருந்தேன். යේසුස් වහන්සේ මමත් එහෙමයි කරේ. ஒரு நாள் இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருக்கும் பொழுது දවසක් ඉන්දියාවට සේවයට கர்த்தர் ගියා. சொன்னார், දෙවියන් වහන්සේ කිව්වා நான் இன்று முதல் உன்னுடைய சிநேகிதனாக இருப்பேன் මම අද මට මගේ යාළුවෙක් හැටියට ඉන්නවා. சொல்லி கர்த்தர் சொன்னார். එහෙම දෙවියන් වහන්සේ அதிலிருந்து நான் ஜெபிக்கும் பொழுது ඉදාදලා මම அநேக மணி நேரத்தில் බොහෝ වෙලාවට நான் சொல்லி ஜெபிக்கிறது, මම කියලා යාත්‍රා කරනවා. உம்முடைய சிநேகிதனாகிய நான். මගේ යාළුවෙක් தேவன் மோசேயோடு
ஸ்நேகிதனோடு கூட பேசுகிறது போல பேசு. இதே மாதிரி மோசஸ் அவரை ஆபிரகாமோடு ஸ்நேகிதனோடு கூட பேசுகிறது போல பேசு. ஆபிரகாமுக்கு யாருக்கு கதா கரா. லாசருவை ஸ்நேகிதனாய் வைத்திருந்தார். லாசரஸ் के யாரு அந்த தேவன் உங்களையும் என்னையும் ஸ்நேகிதனாய் இருக்கும்படி விரும்புகிறார். இதே மாதிரி மகே யாருக்கு வேண்ட கணக்கு. அப்ப ஸ்நேகிதனாய் இருக்கணும்னு சொன்னா அதுக்கு சில கிரைட்டீரியா, சில குவாலிட்டிஸ் உண்டு. யாருக்கு வேண்டோனா මේකට අපි කරන්න என்ன குவாலிட்டி? ஊர்ல உள்ள எல்லா கெட்ட வேலைகளும் ஸ்நேகிதனோட கூட தான் சேர்ந்து செய்யுது. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லல உலகம் சொல்லுகிறது, உன்னுடைய சிநேகிதர்கள் யார் என்று சொல், நீ யார் என்கிறதை நான் சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல தான் அது, அதான் தமிழ்ல சொல்லுங்க. அப்ப என்னுடைய சிநேகிதன் யார் என்று நான் காண்பிக்கும் பொழுது நான் யாருன்னு ஆட்டோமேட்டிக்காவே தெரியும். அப்போ அவங்களா வாயத்திறந்தாலே ஏரியானாரே, அப்ப நான் யாரு? ஏன் வாயத்திறந்தாலும் அவனா வாங்கினா கொடுக்கவே மாட்டாங்க. நான் யாரு? வாங்கவே கொடுக்க மாட்டேன். அதனாலதான் எனக்கு போட்டுருவாங்க. அதை நான் கேட்கிறேன். கடன் அன்பை முறிக்கும். அப்ப சிநேகிதன் எனக்கு இயேசுவா இருப்பாரானா நான் யாரை போல் பார்ப்பேன்? என் சிநேகிதனை போல் பார்ப்பேன். யாரை போல் சிந்திப்பேன்? என் சிநேகிதனை போல் சிந்திப்பேன். என் வாழ்க்கை யாரை போல் இருக்கும்? என் சிநேகிதனுடைய போல். அதனாலதான் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஸ்திரீ அவருக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினப்படுது. ஏற்று கூட அவர் பார்க்கல. ஆண்டவரே இவள் கையும் மையுமாய் பிடிபட்டு மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை நாங்கள் கல்லெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒன்னும் பிரச்சனை, அடிக்கலாம். எல்லாம் கல் வச்சிருக்கீங்களா? ஓ ரெடியா இருக்குது. உங்களில் பாவம் இல்லாத முதலாவது கல்லை எறியும். முதலாவது கல்லை யார் அடிக்கணும்? பாவம் இல்லாத. தூக்குறேன். அசோக் பாஸ்டர் பாஸ்டர் அன்னைக்கு நீங்க ஜோக் பார்த்துட்டு இருந்தீங்களே, அதுவும் பாவம் தானே. சிறகுகளின் நிலதனிலே நான் தங்கி இளைப்பாறுவேன். அந்த பாட்டுக்கு பிறகு என்ன வருது? நாக்கமுக்கா பாட்டு. மாஸ்டர் அன்னைக்கு அந்த பாட்டு பார்த்தீங்களே, அப்புறம் எப்படி கல் அடிக்கிறது? அதனால ஆண்டவர் சொல்றார், முதலாவது பாவம் இல்லாதவன் இயேசு என்னுடைய சிநேகிதனாய் இருப்பார். நான் உங்களை பார்க்கிற எல்லாரும் எப்படி பார்ப்பேன்? யாரா இருந்தாலும் என்னெல்லாம் எல்லாம் கத்துடைய எல்லாரும் என்னுடைய உறவு. அதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து லாசருடைய சிநேகிதனாய். அடுத்து 11வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, மார்த்தாள் தன்னை சந்தித்த இடத்திலேயே இயேசு நின்றார் என்று சொல்லி. ஆண்டவர் கொஞ்சம் கூட முன்னுக்கு போல பின்னுக்கும் போல. ஏன் போல? ஏன் போல? அவருக்கு தெரியும் மரியாள் வருவான். அவ வரும் வரைக்கும் அவர் அங்கதான். எத்தனை மார்த்தாள்கள் வந்து போறோம், எத்தனை மனுஷர்கள் அந்த இடத்துல சூழ்நிலை. நானும் நீங்களும் ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு வருவோம் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை. ஆனால் இந்த நாளிலே கங்காயின் சமூகத்துக்கு வருவார், நிஷானின் சமூகத்துக்கு வருவார் அப்படின்னு கர்த்தர் பார்த்து கொண்டார். அவர் அங்கேயும் போல இங்கேயும் போல இங்கேதான். அது போலதான் நம்ம
ඒ වගේ තමයි අපි. அவர் அந்த இடத்திலே நின்றார். එයා ඒ ස්ථානයේම හිටියේ. எத்தனை பேர் வந்து போகட்டும், කී දෙනෙක් ඇවිල්ලා කියනවා. கர்த்தருடைய சிநேகிதனாய், විශ්වාසිකයා கர்த்தருடைய பிள்ளையாய் විශ්වාසිකයා நானும் நீங்களும் அவரை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி நமக்காய் தேவன் இந்த இடத்துல எப்பொழுதும் பிரத்யட்சமாயிருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේ අපිට බලන්න ඕනේ කියන දෙවියන් වහන්සේ මේ ස්ථානයේම ඉන්නේ. ஹalleluya. 11:33 11:33 மரியாளும் ஏனையோரும் அழுகிறதை கண்டு இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார். நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களோட பிரச்சனைகளை பார்க்கலன்னு சொல்லி? ඔයාලා හිතනවා දෙවියන් වහන්සේ ඔයාලගේ ප්‍රශ්නේ බලන්නේ නැහැ. நீங்க நினைக்கிறீங்களா என் கஷ்டம் ஆண்டவர் ஒண்ணுமே தெரியாது? ඔයාලා හිතනවාද මගේ ප්‍රශ්න දෙවියන් වහන්සේට මොකක්ද දන්නේ නැහැ? நினைக்கிறீங்களா யாராவது? ඒක හිතනවාද කවුරු හරි? ஆண்டவர் எல்லாம் දෙවියන් වහන්සේට කොහොමද දන්නේ? நாம் எல்லாம் வெளியில் அழுதுட்டு இருக்கிறோம். අපි ඔක්කොම එළියේ කඩනවා. ஆனால் வசனம் சொல்லுகிறது මේ වචනේ කියනවා மரியாளும் ஏனையோரும் அழுகிறதை பார்த்து මාරියාගේ වටේන අය ஆண்டவர் ஆவியிலே கலங்கு. දෙවියන් වහන්සේ ආත්මයෙන් නඩුවා. நாம வெளியரங்கமாய் ஆண்டவருக்கு சொல்றோம், අපි එළියේ දෙවියන් වහන්සේට කියනවා ஆண்டவர் ஆவியிலே எனக்காய் உங்களுக்காய் கலங்கு. දෙවියන් වහන්සේ ආත්මයෙන් අපිට අපි වෙනුවෙන් නඩනවා. ஐயோ என் பிள்ளை நாசமா போறான், මගේ ළමයා විනාශ කරනවා. ஐயோ என் பிள்ளை நாசமா போறானே, මගේ ළමයා විනාශ කරනවා. சிற்றின்பத்துக்கு பின்பதாய் போறானே. சிற்றின்பம் லோகே துஷ்ணாமன் பஸ் ලෝකයේ පස්සෙන් යනවා. ஆடவர்களுக்கு பின்பதாய் போறாளே, ஆண்களுக்கு. කොල්ලන්ගේ පිටිපස්සේ යනවා. பெண்களுக்கு பின்பதாய் போறானே, කෙල්ලන්ගේ පිටිපස්සේ යනවා. அந்த தூளுக்கும் மதுபானத்துக்கும் அடிமையாய் போகிறார்களே. උඩුවලට අයිති වෙනවා. இப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்காய் அவர் ஆவிலே கலங்கி கொண்டே இருக்கு. මේ දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් ආත්මයෙන් නඩනවා. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. මේ කී දෙනෙක්ට තේරෙනවද කියලා. ஆனால் கர்த்தர் எனக்காய் உங்களுக்காய் அவர் கலங்குகிறவர். දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් නඩනවා. அதனால வேதனை நான் வாசிக்கிறேன். මේ වචනේ කියනවා. ஆவியானவர் நமக்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட விண்ணப்பம். දෙවියන් වහන්සේ අපි වෙනුවෙන් යාඥා කරනවා. அதான் நேற்றைய தினத்தில் நடந்தது. ඒක ඒ දවසේ තුනේ தூக்கமே கிடையாது. නිින්දක් නැහැ. யாரோருடைய வாழ்க்கையில நடக்க போவதான காரியங்களை கர்த்தர் இன்று அப்படி நடக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் பேசிக்கொண்டார். කවුරු කෙනෙක්ගේ ජීවිතයේ සිදුවෙන දේවල් වෙන්න හොඳ නැහැ කියලා. இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்க உங்களுடைய வாழ்க்கையிலும் பேர்படுதான காரியங்கள் சம்பவிக்க கூடாது என்பதற்காக கர்த்தர் அழுது ஆவிலே கலங்கியிருந்து මේ වගේ ඒවා ඔයාලගේ ජීවිතේ වෙන්න හොඳ නැහැ කියලා දෙවියන් වහන්සේ ආත්මයෙන් නඩනවා. கர்த்தருக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க දෙවියන් வேண்டும். වහන්සේ අපිව බාර දෙනවා. 35வது வசனத்தில் நான் பார்க்கிறேன். 35 අපි බලමු. இயேசு கண்ணீர் விட்டார். දෙවියන් වහන්සේ අඬුවා. இயேசுவும் கண்ணீர் விட்டார். දෙවියන් වහන්සේ අඬනවා. எனக்காய் உங்களுக்காய் கண்ணீர் விடுகிற ஒருவர் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ඔයා වෙනුවෙන් මම වෙනුවෙන් අඬන එක්කෙනෙක් ඉන්නවා මේ දෙවියන් වහන්සේ විතරයි. நிறைய பேர் வந்து இமோஷன் அழுதுருப்பாங்க, බෝධනෙක් உணர்ச்சி வசப்பட்டு. බෝධනෙක් නිකන් අඬලා යනවා. அழலனா இங்க பாப்பாங்க ஒரு மாதிரி, ඇඬුවේ නැත්නම් මේගොල්ලෝ அப்படி බලන්න. இல்லைன்னா கூட சும்மா லேஞ்ச கையை வச்சுக்குவேன். නැත්නම් නිකන් හරි ලේසු අතේ තියාගන්නවා. லேஞ்ச வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, வாயிலே இது எப்பதான் தூக்குவாங்களோ, எப்பதான் செய்வாங்களோ, எப்பதான் கொடுப்பாங்களோ அப்படின்னு வச்சுட்டு உள்ளுக்கே முடங்குறது. அது நமக்கு தான் தெரியும். කට ඇතුලේ මොනවාරි කියනවා. ஆனா லேச்ச வச்சுக்கிட்டு நான் நடிச்சிட்டு இருக்கேன். අපි ලේසු තියාගෙන අපි ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து අපි යේසුස් වහන්සේ எனக்காய் கண்ணீர் விடுகிறோம், අපි වෙනුවෙන් කරුණා எனக்காய் கருதுவார், என்னை நேசிப்பார், தம் சிறையில் மூடி மறைப்பார். நமக்காய் நேசிக்கிற, நமக்காய் பரிதவிக்கிற, நமக்காய் அழுகிற ஒருவர் என்று சொன்னால் நம்மை இரட்சித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. අපි වෙනුවෙන් අඬන අපිට ආදරය කරන එක්කෙනෙක් අපි ගැලවෙන්න පත් කරා යේසුස් වහන්සේ. மற்றவங்களை எல்லாம் அழுவோம், අනිත් අය තඩයි. அது வேற. ඒ වෙනස්. ஆனால் என் ஆத்துமாவுக்காய் அழுகிறவர் என்று சொன்னான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. අපි මගේ ආත්මය වෙනුවෙන් අඬන්නේ යේසුස් වහන්සේ විතරයි. அவர் கண்ணீர் விட்டார் என்று பாருங்கள். ඒ ඇඬුවා. மாத்திரமல்ல, ඒ විතරක් නෙවෙයි. 38வது வசனத்திலே 38 மறுபடியுமாய் கலங்குகிறார். ආයසරයක් අඬනවා. மறுபடியுமாய் கலங்கினார். ආයසරයක් අඬනවා. இவ்வளோ சொல்லி என் பிள்ளை கேட்கலையே, එච්චර කියලා මගේ දරුවෝ இவ்வளோ செஞ்சு என் பிள்ளை திருந்தலையே, එච්චර කළත් මගේ දරුවෝ හරි தலையால் அடிச்சிட்டும் அவன் மனம் திரும்பலையே මම තාමත් ගැලවෙන්න அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், අපි කියලා යේසුස් වහන්සේ මොනවද කරන්නේ? அவர் ஆவியிலே கலங்கினது மாத்திரம் கிடையாது, ආත්මේ ඇඬුවා විතරක් නෙවෙයි. கண்ணீர் விட்டது மாத்திரம் கிடையாது, ඇඬුවා විතරක් නෙවෙයි. மறுபடியுமாய் கலங்குகிறார். ඒ ආයසරයක් අඬනවා. இனிமேல் இவனுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பா, ආයසරයක් වෙන කවුද අවස්ථාව? இனிமேல் இவனுக்கு யார் வாய்ப்பு கொடுப்பா,
ආයසරක් මෙයාට කවුද අවස්ථාවක් கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் வந்தோம். දේවාංශය අපිට අවස්ථාවක් දෙනවා. அதனால தான் தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார், මේකේ දාවිත් සාලමෝන්ට කියන්නේ கர்த்தர் சமீபமாய் இருக்கையில் அவரை தேடுங்கள். දේවාංශ ළඟින් ඉන්නකොට මෙයා හොයන්නේ. அவர் நம்மை விட்டு கடந்து போயிட்டார். මෙයා අපේ ගියොත් තුන. அதுக்கு பிறகு வாய்ப்பே கிடையாது. ඊට පස්සේ අවස්ථාවක් නැහැ. புரியுதா? තේරෙනවද? அவர் சமீபமாய் இருக்கிறார். දේවාංශ ළඟ ඉන්නකොට கர்த்தர் ஒரு முறை நம்மை சிக்ஷிக்கும் பொழுது, දේවාංශය සරයක් අපි கர்த்தர் நமக்கு ஒரு முறை நமக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, දේවාංශ සරයක් අපිට කතා கர்த்தர் ஒரு முறை நமக்காய் கலங்கும் பொழுது, දේවාංශ සරයක් අපි கர்த்தர் ஒரு முறை நமக்காய் எச்சரிக்கும் பொழுது, දේවාංශ සරයක් අපිට அந்த எச்சரிப்பை கேட்டு நாம் திரும்ப வேண்டும். ඒක අහලා අපි හැරෙන්න ඕනේ. නැත්නම් මේකේ අවස්ථාවක් නැහැ. பதினோராவது அதிகாரம் 41-42 நாங்கள் பார்க்கிறோம். 11:22 අපි බලමු. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் பேசுகிறார். යේසුස් වහන්සේ කියන වහන්සේ කතා කරනවා. ஆண்டவரே, දේවාංශය இதுவரை நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறீங்க, අද වෙනකම් මම කියපු ඒවා இப்பயும் நீங்க கேட்டிருக்கிறீங்க, අදත් ආව කියනවා. இனியும் கேட்பீங்க. ආයෙත් ආනවා. எனவே எனக்காய் உங்களுக்காய் எப்பொழுதும் பிதாவினிடத்திலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ඕගොල්ලෝ වෙනුවෙන් මම වෙනුවයි දේවාංශය කියන්ට එක කතා කරනවා. எனக்காய் உங்களுக்காய் சிந்தினதான இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றும் நமக்காய் பரிந்து பேசும். අපි වෙනුවෙන් දේවාංශයේ තාමත් කතා කරනවා. எனவே நாங்கள் அவரை விட்டு விடாத பிடிக்க நான் பார்க்கிறோம். එයා වතාරින්න නැතුව අපි බලන්න. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன சில வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். යේසුස් වහන්සේ කියපු වචන ටිකක් කියලා 11வது அதிகாரத்திலே, யோவான் 11வது அதிகாரத்திலே ஆண்டவர் 11:34 கேட்கிறார், 11:34 ආනවා. அவனை எங்கே வைத்தீர்கள்? එයාව කොහෙද තිබ්බේ? 39வது வசனம், 39 கல்லை எடுத்து போடுங்கள். ගල අයින් කරන්න. 43வது வசனம், 43 லாசருவே வெளியே வா. ලාසරස් එළියට එනවා. 44வது வசனம், 44 இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். මෙයාගේ ගැටේ අයින් කරන්න. இந்த 4 வசனங்களை நான் உங்களுக்கு வியாக்கியானம் பண்ண எப்படி இன்னொரு 20 நிமிஷம் ஆகும். මේ වචන හතරම කියලා දෙන්න அந்த 20 நிமிஷம் நீங்க தாங்க மாட்டீங்க. ඒ විනාඩි 20ක් හොයන්න இந்த කරාවන්න. வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன்னு ஒரு ஆத்மா மணிக்கூட்ட பார்த்துருச்சு. මේ වචනේ කියලා ඉවර කරන්න කියපු ගමන් එක්කෙනෙක් වෙලාව ගන්නවා. ஒன்னும் பார்க்கல, ரொம்ப பார்த்துருச்சு போல. பார்த்ததுக்கு எல்லாம் ஒரு மாதிரி உள்ளுக்கே சிரிக்குது. එක්කෙනෙක් ඔක්කොම බලනවා කියන්නේ. போகட்டும். කමක්. அப்ப இந்த 4 வார்த்தைகளை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளில் நாங்கள் பார்ப்போம். වචනේ හතරම දේවාංශයේ කැමතිම තව දවසක්. 11:40 நாங்கள் வாசிக்கிறோம். 11:40 අපි நீ කියනවා. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். විශ්වාස කරගෙන දේවාංශයේ මහිමය நீ බලන්න. விசுவாசித்தால் විශ්වාස කරොත් தேவனுடைய மகிமையை காண்பாய். දේවාංශයේ මහිමය எனவே බලන්න. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றும் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். දේවාංශය අදත් ඔය ජීවිතය ආසන්නක් உங்களுடைய කරනවා. வாழ்க்கையின் தேவைகள் எதுவாக இருக்கு, ඔය ජීවිතයේ අවශ්‍ය உங்கள் දේවල් வாழ்க்கையிலே பிரச்சனைகள் எதுவாக இருக்கு, ජීවිතයේ ප්‍රශ්න වෙනවා. உங்கள் வாழ்க்கையில எந்த போராட்டமா இருக்கு, ජීවිතේ මොන කර වැදීමක් அத்தனை காரியங்களை தீர்க்க என் ஆண்டவர் මේ போதுமானவர். හැම දෙයක්ම විසඳන්න දෙනවා. ஆனால் හැබැයි அதை தீர்க்க ඒවා வேண்டுமானால் හරි නැස්වන්න அது தேவ சித்தத்துக்கு உட்பட்டதா இருக்க வேண்டும். දේවාංශයේ කැමැත්ත වෙනුවෙන් තියෙනවා. வெளியானதை கர்த்தர் அதை தீர்க்க மாட்டார். ඒ එළියෙන් ඇවිල්ලා தேவனுக்கு சித்தமில்லாத கர்த்தர் தீர்க்கும். දේවාංශයේ කැමති නැති දේවල් කරන්නේ නැහැ. ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, නිකන් දැන් කසාදයක් இன்னொரு ஆளா நான் கல்யாணம் கட்டணும்னு ஜெபம் பண்ணா நடக்குமா? තාත් එක්ක බදින්න ඕනේ කියන ආඥාවක් වෙයිද? யாரோ ஒருத்தர் நல்ல காரணம் வாங்கி முன்னுக்கு நிப்பாட்டி இருக்கு. එක්කෙනෙක් මොන කාර්යයක් කරනවා. ஆண்டவரே இந்த கார் எனக்கு கிடைக்கும். දේවාංශයේ මේ කාර්යයක් මට அந்த கார்ல கை வச்சு ஜெபம் அப்படிதான் சொல்றாங்க நிறைய பேர். கை வச்சு ஜெபம் பண்ணா கிடைக்குமா? ඒ කෝයි කියන අත ටික යාත්‍රා කරොත් හම්බ වෙයි. இந்த கார் கிடைக்குமா? ඒ කාර්යයක් හම්බ වෙයි. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினா, එයා කොච්චර දුක් වේදයි කත්තද? இல்லை நம்ம திருடிட்டு வந்தாலும் தெரியும். දැන් එයා හොරකම් කරලා ආවත් දන්නේ. ஏற்கனவே திருடிட்டு வந்து நான் கேட்கிறேன், இந்த திருட்டுக்கார எனக்கு கிடைக்க மாட்டேன். අපි යාත්‍රා කරන මේ හොරකම් கிடைக்குமா? கிடைக்கும். கிடைக்கும். හම්බෙන්නේ නැහැ. தேவனுக்கு சித்தமானதை கற்றுக்கலாம். දේවාංශයේ කැමති නම් අපිට දෙන්න. நீ விசுவாசித்தால் විශ්වාස කරොත් தேவனுடைய மகிமை. දේවාංශයේ මහිමය බලන්න. மத்தேயு 6:33 சொல்லுது, අද 6:33 කියනවා. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ඉස්සර දේවාංශයේ රාජ්‍යය. அவருடைய நீதியும் தேடுங்க, එයාගේ නීතිය කරා. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். එතකොට මේ දේවල් ආරම්භයි. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். ඉස්සර දේවාංශයේ රාජ්‍යය. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எனவே அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்கு, அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாய் இருக்கு, அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கு, அதுதான் நம்முடைய
எல்லாமா இருக்கு. ඒක තමයි අපි හැමදේම වෙන්නේ. அடுத்து அவருடைய நீதி. ඊළඟට යාගේ නීතිය. அவருடைய நீதி தான் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதம். ඒක තමයි මේ දෙවියන් වහන්සේගේ இதிலே වචනය. கர்த்தர் என்ன சொன்னாரோ මේ දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? அத்தனையும் செய்து பாருங்க. ඒ හැමදේම කරලා බලන්න. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ආශිර්වාද ஹalleluya. කරනවා. வருகிற வாரத்துக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறார். ඊළඟ සතියේ වචනය දෙවියන් වහන්සේ கர்த்தருக்கு சித்தமானால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் வருகிற வாரத்திலே பேசுவார். ஹalleluya. சோமனா சர்வவல்லமை எங்கள் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய் தேவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உம்முடைய ஆவியானவருடைய அனுக்கிரகத்தோடு கூட நான் கற்றுக் கொடுக்கிறேன். அவர்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாற்றும். உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. உடைய வார்த்தையில அற்புதம் உண்டு. உடைய வார்த்தையில அதிசயம் உண்டு. உடைய வார்த்தையில நித்தியம் உண்டு. எனவே அந்த வார்த்தைகளை மாத்திரம் பிடித்துக்கொண்டு அதன்படி நடக்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். நாங்கள் விசுவாசிக்கிறோம். மகிமையை காண தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆமென்.